ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நாஞ்சில் கோலப்பன், இதற்கு உங்களுடைய பதில்? ஒரு மாத ஆட்சி எப்படி இருந்தது? நான் ஏதோ ஒயர் எரியுதுன்னு பார்த்தேன், அண்ணனோட அடிவயிறு தான் எரியுது போல இருக்கு. நான் ஒரு வாரம் தீஞ்ச ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்தேன், அண்ணனோட அடிவயிறு இவ்வளோ தூரம் எரிஞ்சிட்டு இருக்கேன். அண்ணன் திமுக சார்பாக அதாவது திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க, விஜய் ஆட்சி அவருடைய கருத்து வந்து அப்போ திமுக சொல்லிட்டுனா தமிழ்நாட்டில் விஜயோட ஆட்சி நல்லாட்சி நடக்கிறது. திமுக சொல்லிட்டனால நம்ம அது குட் சர்டிபிகேட் கொடுத்துடலாம். நீங்க பேசுறவங்க அதான் உங்க வைத்தறிச்சல் எல்லாம் கொட்டிட்டு இருந்தீங்களேன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இல்ல அதான் சார், அதுல என்ன குற்றம் கண்டீங்க? என்ன சார், அவர் வெள்ளை அறிக்கை விடுறதுக்காக காத்துட்டு இருக்காரு சார். நீங்க அடிச்ச கொள்ளைகள் எவ்வளோலாம் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு இப்போ மது விலக்கில் அதில் போனால் அட்டைப்பட்டியிலேருந்து ஊழல், தனிநபருக்கு 100 கோடி ரூபா போகுது. இங்கே பார்த்தா ஆர்டிஸ்ட்கை காணலை, அதில் பல ஊழல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து எத்தனை கோடிக்கு நீங்கள் ஊழல் அடிச்சிருக்கீங்க, இது அத்தனையும் வெள்ளை அறிக்கையாக நான் விடுறேன்னு மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காருல. வெள்ளை அறிக்கை விட்டுறீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெலாம் பாடினீங்க, இப்போ அதே பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுறாங்களேன்னு சொல்கிறாங்க மக்கள். சார், அந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாயும் யாருக்கு போச்சு, என்ன போச்சு, எப்படி போச்சு ங்கிறதெல்லாம் அவரு எடுத்து கொண்டு வரணும்ல. இது வரைக்கும் எத்தனை கோடிகள் நம்ம ஆட்டையை போட்டிருக்கோங்கிறது எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக விடுறேன்னு இருக்காரு. அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாமல் பொங்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. விஜய் அதை சொல்லிட்டாரு, விஜய் பொய்யா சொல்லிட்டாரு, விஜய் பொய்யா பேசிட்டாரு. ஏன்னா நீட்டனோட ரகசியத்தை சொல்லாமலே 5 வருஷம் கடந்து போயிட்டார் நம்ம உதயநிதி அவர்கள். இதெல்லாம் வந்து இன்னும் அண்ணன் தெரியாமல் இன்னும் திமுக காரங்க பயங்கரமாக புலம்பல் பண்ணுறாங்க சார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு விளக்கத்தை கொடுங்க. ஒரு மாசம் சார், அவரை பொறுத்த வரைக்கும் சார் ஒவ்வொன்றுக்கு சார் ஒரு மாசம் என்ன சார் பண்ணிருக்காங்க நீங்க பதில் சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்க. ஊடகத்துல தெரியாத விஷயங்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சிருங்க. மக்கள் பார்க்காம இல்ல, எல்லாருமே கைபேசி மூலமா என்ன நடக்குங்கிறத அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓடி ஒளிய முடியாது. அவர் மதுக்கடைகளை படிப்படியாக தான் குறைக்கிறாரு. மருத்துவத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த அட்டை எடுக்கலாம். ஒரு அரசு மருத்துவமனைகள்ல நீங்க அந்த மாதிரி ஒரு சுகாதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. குடிநீர் 24 மணி நேரமும் குடிநீர் இருக்கணுங்கிறது கட்டளையிட்டிருக்காரு. நீங்கள் அதான் அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணிட்டு. நாங்கள் கொடுத்த 1000 ரூபா, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய அவர் வந்திருக்காரு, கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு இனிமேல் அதை பரிசீலனை செய்யப்பட்டு திரும்பி அவர் பேசுகிற 2500 ரூபா கொடுப்பாரு, கொடுக்காம போக மாட்டார். அதுக்கு பிறகு இது கரண்ட் கட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சார். கழிஞ்ச மே மாதம் 4700 மெகாவாட் போயிருக்கு. இந்த தடவை 5200 மாதம் ஏறுது கரண்ட். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எரிவாயு பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் மின்சார அடுப்பு வச்சு பண்ண தொடங்கிட்டாங்க, ஹோட்டலில் பண்ண தொடங்கிட்டாங்க. இதனுடைய கட்டுப்பாடு இப்போ சீரமைக்க முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கால் சென்டர்லேயும் பேச்சுலர்ஸாக நிறைய இருக்கிறவங்க சமைக்க முடியாமல் ஹோட்டலில் சாப்பாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நிறைய கட்டுப்பாடை விதிக்க முடியாமலையும் அதையும் அவர் நிறைய வியூகங்கள் அமைச்சு பண்ணிகிட்டு இருக்கிறார். இல்லாமல் இல்லை, அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு, 47 ஒரு குழு போட்டிருக்காரு. எங்கெங்கே பிரச்சனையாது அண்டர் கிரவுண்டில் ஃபயரான அந்த கம்பிகள், மின்சார துண்டிப்புகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண போர்க்கால அடிப்படையில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எதிர்பார்த்தாங்க போலுக்கு மக்கள். ஆக்ஷன் ஹீரோவா எதிர்பார்த்தாங்க. ஆக்ஷன் ஹீரோ தான், ஆனா ஸ்லோவா இருக்காரேன்னு சொல்றாங்க சார். ஆக்ஷன் ஹீரோ தான். ஆக்ஷன் ஹீரோ வந்து வந்த உடனே நாங்கள் வந்து கம்பை சுற்றிட்டு நிற்க முடியாதுல்ல. கம்பை சுற்றுறதுக்கு முன்னாடி அவர் கதைக்கு உள்ள கொஞ்சமாவது வரணும்ல. வந்த உடனே தானே அவர் கம்பை சுற்ற முடியும். எடுத்தடப்புல பாட்டிலேயே அவர் கம்பை சுற்றிட்டே இருந்தால் அப்புறம் அதுவே படம் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் பார்க்குற ஹீரோவை நல்ல கண்ணியத்தோடு பாருங்கள். அப்புறம் இன்னும் அண்ணன் நம்ம அவர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் அவர் வந்து பேசினார். இல்லை அதான் அந்த அப்பத்தை தொட்டு கொடுக்குறதா ஞானஸ்தானம் இல்லை, அது இல்லை, அது அந்த இதுக்கு உள்ளதான் அது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எத்தனை சொடலமாட சாமி கோயிலில், ஐயனார் சாமி கோயிலில் இன்னைக்கு பாட்டில் ஊற்றி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சுருட்டு வச்சு தான் இன்னைக்கு கும்பிட்றாங்கிறல்ல. அதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து முட்டி போட்டு போனார், இங்கே குங்குமம் வச்சுட்டு போனார் சார். அவர் எல்லா மதத்துக்கும் உரியவர், அவ்வளோதான். ஒரு எம்ஜிஆரை எப்படி பார்க்குறீங்களோ, அம்மாவை எப்படி பார்த்தீங்களோ அதுபோல் அவர். இதுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், இதுக்கு நான் வாழ்த்து செய்தி அனுப்ப மாட்டேங்களா அவர் சொல்லலை. நீங்கள் எல்லாத்துக்குமே அவர் எல்லா மக்களுக்கும் அவர் ஒரு முதல்வராக செயல்படுறாரு. அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். அது இல்லாமல் அவர் அதை சொல்லிட்டாரா, அவர் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னால் காமராஜரும் தண்ணி அடிக்கல, எம்ஜிஆரும் தண்ணி அடிக்கல. அந்த காலத்தில் வந்து தண்ணி அடிக்காத இருந்தானா?
குடிக்காதவன் இருந்தால் சொல்லுங்க அண்ணன். அதுக்காக ஒரு முதல்வர் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கடைசி நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்ற என்ன ஒரு அண்ணன் சொல்றது அது எனக்கு புரியல. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த மகளிர் உரிமை தொகை 6 சிலிண்டர்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு சார் வரும் சார். ஒரு மாசம் ஆச்சு. சிலிண்டர் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு தேர்தல் நடக்கும் போதும் அந்த பிரச்சனை இருந்துச்சு, தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்பதான் கொடுத்தாரு. அதெல்லாம் இன்னும் எப்போ அறிவிக்க போறாருன்னு கேக்குறாங்க சார் மக்கள். சார் அதெல்லாம் ஒரு அறிவிப்பியாவது வெளியிடுங்க, 4 மாதத்தில் ஒரு அறிவிப்பியாவது வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார் வாங்கி இருக்க 10 லட்சம் இதற்கு கூட இந்த ஒரு மாதம் பத்தவில்லையான்னு கேக்குறாங்க. ஒரு மாதத்துல கணக்கு முடிச்சு ஆடிட்டிங்லாம் முடிச்சிருவீங்களா சார்? 10 லட்சம் கோடி கடனை முடிச்சிருவீங்களா? எங்க வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஒரு மாசத்துல முடிச்சிருவீங்களா? சொல்லுங்க. எவ்வளவுதான் நீங்க திறமையான ஆளா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் அதற்கும் கால நேரங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குள்ள சட்டமன்றத்தில் இவங்க கொடுக்கிற குடைச்சல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அவர் தாங்கணும். கட்சி பணியே அவர் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்சியில சேர்ற ஒரு நிர்வாகிகளை கூட, மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களை கூட அவர் போய் பார்க்கவோ எடுக்கவோ அதுக்காக ஒரு போட்டோ ஷூட் கொடுக்கவோ எடுக்கவோ எதுவுமே செய்யல. எல்லாத்தையுமே தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. குதிரைகளை பார்க்கிறதுக்கு அவரே போனாரு, குதிரை பேரத்துக்கு அவரே நேரா போனாரு. எல்லாரும் வீட்டுக்கு போனாரு. குதிரைகளை பார்த்தாரு, 25 குதிரைகளை தனியா பார்த்தாரு. குதிரை பார்த்தாரு, குதிரை பார்த்தாரு, குதிரை பார்த்தாரு. நிறைய குதிரைங்க பார்த்தாரு. நிறைய ஏங்க நீங்க ஒரு எம்எல்ஏ குதிரைன்னு சொல்லி அநாகரிகப்படுத்தாதீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க குதிரை சொல்றீங்க. இல்ல ஒரு அவமானத்துக்குரியது. அது புரிஞ்சுருங்க. நபர்களை அவரை போய் பார்த்தாங்கன்னா 25 சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தது குதிரையா? அப்படி பேசல. அப்ப மு.க. ஸ்டாலின் அவரை பார்த்தது வந்து குதிரையா? அங்க உதயநிதி நின்னார், அது குதிரையா? அதையும் சொல்லுங்க. குதிரை அதையும் சேர்த்துட வேண்டியதான குதிரை குதிரைனா நீங்க வாங்க இதுக்குள்ள வந்துருங்க. பேசாதீங்க சார். அதாவது ஒரு மனிதர் ஒரு நாகரிகமான முறையில் ஒருத்தரை சந்திக்கிறார், அதை கீழ்த்தரமாக பேசி அதில் வன்மத்தை கக்காதீங்க. உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால தான் 5 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி போதும்பா சாமின்னு சொல்லி மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. முதல் மாத ஆட்சியில் சாதித்தவை என்னன்னு கேட்குறாங்க சார். சார் சாதிச்சதான் மருத்துவத்துக்கு கொண்டு வராரு, கல்விக்கு கொண்டு வராரு, அதுக்கு பிறகு குடிநீர் கொண்டு வராரு, அறநிலைத்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே கோயிலே பண்ணுங்க, எதுக்கு நீங்கள் வெளியில் கான்ட்ராக்ட் போட்டு வாங்கி அதை பிரசாதமாக கொண்டு போகிறீங்கிறாரு. ஆய்வுகள் நடத்துகிறாரு. நீங்கள் சொல்லலாம் அவர் போய் வரிசையில் நிற்கிறாரு. அந்த வரிசையில் நிற்கும் போது அந்த மக்களோடைய உணர்வை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் பார்த்துருக்க மாட்டார். இந்த மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க, அதில் என்னென்ன குற்றக்குறைகள் இருக்குது, குடிநீரில் இருந்து அதில் இருந்து, அதுக்காக அவர் போய் கியூவில் நிற்கக்கூடாது, அவருக்கு முன்னுரிமை கொடுத்தாகணும். முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் வெளியே போய் கியூவிலே நின்றுட்டு இருக்காரு. பழனி கோயிலுக்கு போனால் என்ன நடக்குது, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் என்ன நடக்குது, இது அவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் முடியும் சார். நீங்கள் ஐபிஎஸ்ஸே படிங்க சார், ஐபிஎஸ் சர்டிஃபிகேட்டே வாங்குது சார். 30 நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பாரா பார்த்தாதான் சார் முழுமையான ஐபிஎஸ். அதுக்குள்ளே நீங்கள் துடிக்கிறீங்க. அவர் முதல்வராக வந்திருக்காரு, பல விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிடட்டும். தெரிஞ்சு கற்று தெரிகிறதுனால இன்னும் அவரோட வளர்ச்சி இன்னும் 20 ஆண்டு காலம் இருக்குது. இப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு அவர் அசைக்க முடியாது. நீங்கள் அடுத்த ஒரு புரட்சி தலைவராக நீங்கள் சொன்னது போல் புரட்சி தலைவராக புரட்சி தலைவி அம்மா போல் இன்றைக்கி மக்கள் மனசில் வந்துட்டார் சார். சார் அவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. 67 அண்ணா உருவாக்குறது கட்சி திமுக. அந்த திமுகவில் தான் நீங்கள் பயணித்து நீங்கள் எல்லாரும் வந்து முதல்வரானீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. நான் சொல்லிக்கிட்டேன். ஆனால் புரட்சி தலைவர் தானே உருவாக்குனார் அண்ணா திமுக. அதில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது போக 2006 அவரே உருவாக்கப்பட்டதான் தாவேகா. அந்த தாவேகாவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் உருவாக்குன கட்சி, அவரே வாராரு, அவரே மக்களுக்காக செயல்படுறாரு. இதில் நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுங்க? மக்களே எங்க அவர் நல்லா செய்கிறாருங்க, நல்லா நடந்துட்டு இருக்குங்க, பிரச்சனைகள் எல்லாம் குறையுது எங்க சார். நிறைய விஷயங்கள், ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, சிஎம்டிஏ, டிடிசிபி அப்ரூவல், எங்கேயுமே கட்டிங் கிடையாது. இங்கன்னு இல்லை, வில்லேஜ் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, எல்லா இடத்துலையுமே கட்டிங் கிடையாது. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் லஞ்ச லாவணியங்கள் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் லஞ்ச லாவணியங்கள் குறைய தொடங்கிடுச்சு. அரசு அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு முதலமைச்சர் கோட்டையில் உட்காருவார் சார், அடுத்த நாள் அதிகாரிகள் உட்காருவாங்க, அடுத்த நாள் கீழே இருக்கிற வீடியோ வரைக்கும் உட்காந்துறான் சார். நாளைக்கு அமைச்சர் கூப்பிட்டா பதில் சொல்லணும், அதிகாரி பதில் சொல்லணும், அதிகாரி கூப்பிட்டா வில்லேஜ் ஆஃபீஸர் சொல்லணும். உங்கள் ஆட்சியில் எங்கே சார் இருந்தாங்க? 11 மணிக்கு வருவார் அமைச்சர், 12:30 மணிக்கு உட்கார்ந்துருப்பார், வெளியில் வருவார், பப்ளிக்கை பார்ப்பார், நாங்களும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே வில்லேஜ் ஆஃபீஸர் வெளியில் போயிடுவார். அதெல்லாம் நாங்கள் பல பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி முதல்வரே ஒரு முன்னுதாரணமாக
அவர் கரெக்டாக 9:45 வராரு, 10 மணிக்கு உள்ளே போய் தன்னோட இருக்கையில் உட்காரு, அங்கேயே சாப்பிட்றாரு, 4:30 5 மணிக்கு வெளியில் போகிறாரு. இது என்ன தவறு? இது ஒரு மாற்றம் வந்திருக்குது, பெரிய மாற்றம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் உட்கார்ந்துருந்து செயல்பாடு அடிமட்ட தொண்டை வரைக்கும் வேலை செய்வான். அதுபோல் ஒரு அதிகாரியாக வந்து முதல்வராக உட்கார்ந்துருக்கும் போது அடிமட்டத்தில் இருக்க அதிகாரி வரைக்கும் வேலை செய்வான். நல்ல தொடர்ந்து பேச சுஷீல் எதுவுமே ஏற்றுக்க தயாராக நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேச நாஞ்சில் கோலப்பன் மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுக்கு கருத்து பார்வை. அதாவது காவலன் ஆப்பு வந்தது கரெக்டு தான். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அங்கே வரும்போது அங்கே யாரையும் காப்பாற்ற காவலன் ஆப்பு ஒர்க் ஆகலையே. அதுபோல் எத்தனையோ இடத்துல பண்ணியிருந்தா அந்த ஆப்பு ஒர்க் ஆகியிருந்தா எத்தனையோ சிறுமிகளை காப்பாற்றிருக்கலாம், பாலியல் துன்பப்படுத்தப்பட்டவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். காப்பாற்ற முடியலைங்கிறதுனால தான் இந்த திட்டத்தை இவர் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது சார், நீங்கள் கேட்டிருக்க கேள்வியில் 200 யூனிட்டு சிங்கப்பெண்ணு தலைப்பு வந்து 1 மாத கால ஆட்சியின் திட்டம் என்ன எதுங்க கேட்டுட்டு அப்படியே அதுக்குள்ளேயே நீங்கள் உள்குத்து பண்ணிட்டீங்க நிறையா. ஆனால் மொத்தத்தில் இப்படி கேட்கும்போது சுமார் எல்லாம் சுமார் தானான்னு கேட்டிருக்கீங்க. அது ஆட்சி நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி 100% கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாம் சுமார் தாங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் 55% கொடுத்துறேன் சார். நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் தமிழக முதலமைச்சர் நீட்டுன்னு சொல்லி இனியும் இவங்கள போல் அந்த நீட்டுக்கு போகாமல் அதுக்கு ஒரு, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் படிக்க தொடங்கிட்டாங்க, நீட்டில் எக்ஸாம் எழுதணும். ஏற்கனவே நீட்டில் வந்து வினாத்தாள்கள் கசிஞ்சு மீண்டும் அந்த நீட்டை எழுதுறதுக்கு சார் நான் என்ன சொல்றேன், மீண்டும் அந்த நீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம இந்த நீட்டு போயிருமோ இல்ல சார், நீட்டு போயிருமோ நீட்டு வராதோன்னு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு மனசுல அது ஒரு விதைப்பு வந்துடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது, இந்த நீட்டு பேரை சொல்லி எனக்கு அன்பான வேண்டுகோள், நீட்டு பேரை சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வச்சு கவுன்சிலிங் நடத்துறாங்களா சார், அதில் எக்ஸ்ட்ராவா 10 லட்சம் 15 லட்சம் வாங்குறாங்க தனியார் கல்லூரிகள். அதனால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் அந்த கவுன்சிலிங்கில் கெட்டின பணம் வராமல் அதை போய் டிஎம்இ ஆஃபீஸில் கேட்டால் நீ 1ஆவது தடவை 2ஆவது தடவை கெட்டுனா கொடுப்பேன், 3ஆவது தடவை 4ஆவது தடவை கொடுக்க மாட்டேன், ஏன்னா ப்ராஸ்பெக்டிஸில் போட்டுட்டுன்னு சொல்லி அப்படி நிறைவேறுடைய பணத்தை தமிழக அரசுக்கிட்ட அது நிற்குது. ஆனால் அது எல்லா கல்லூரியும் திமுக அரசால் நடத்தப்பட்ட கல்லூரியில் தான் அதிகமான பணம் வசூலிக்கப்பட்டதுனால அந்த ப்ராஸ்பெக்டிக்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு நிறைய மாணவிகள் தன்னுடைய மருத்துவ கல்வியை இழந்து நிற்கிறாங்க. அதனால அதுக்கு அன்பான வேண்டுகோள், அதை வந்து அவர் தமிழக முதல்வர் அதை ஒரு சீர்படுத்தி அந்த டிஎம்இ ஆஃபீஸையும் கண்காணிக்கணும். அங்கே அந்த பிள்ளைகளோட படங்களை பறிச்சு வச்சிருக்கிறதோடைய உணர்வுகளை எல்லாம் அவர் கொண்டு வரணும். இதை நம்ம சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் போட்டிருக்கோம். இதை நான் ஏற்கனவே சிஎம் நாலேஜுக்கு மேலே அனுப்பி சொல்லுங்க.